திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, இப்போ எஸ்எஸ்ஐயின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்கள் என்ன? காயத்ரி, அதாவது நேற்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலம் காவல் நிலைய எஸ்எஸ்ஐ, அதாவது சிறப்பு உதவி ஆய்வாளர், இவர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது தந்தை மகன்களிடையே ஏற்பட்ட தகராறு தொடர்பாகவும் கடுமையாக தாக்கிக் கொள்வதாக அவருக்கு, அதாவது 108 மூலம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு விசாரணைக்காக சென்றிருந்தார். இதனை அங்கு சென்று மகன் மற்றும் தந்தை என இருவரையும் பிரித்து அவர்களிடம் சமரசம் செய்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அங்கிருந்தவர்கள் 3 பேரும் சேர்ந்து அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரது உடலானது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறாய்வு சோதனைகள் முடிவடைந்து தற்பொழுது மகன் லலித்குமார் மற்றும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக அவரது உடலுக்கு, அதாவது சிறப்பு உதவி ஆய்வாளரின் உடலுக்கு மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார், திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் ராஜேந்திரன் மற்றும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிருஷ்குமார் யாதவ் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் தற்பொழுது உடுமலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு வைக்கப்பட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு உடனடியாக உடுமலையில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் எரியூட்டப்படுவதற்கான ஏற்பாடு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் தற்பொழுது தமிழக காவல்துறை தலைவராக இருக்கக்கூடிய சங்கர்ஜுவால் அவர்களும் தற்பொழுது உடுமலை வந்து அவருக்கு மரியாதை செலுத்த உள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. காயத்ரி, நன்றி பாலாஜி. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.